பாத்திரம் வளைக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு இந்த பட்டு சேலையை கட்டிட்டு வாடி. எந்திரி. ஓசி சேலையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். இந்த சேலையே போதும். இது வரைக்கும் அலங்காரம் பண்ணி அழகாக முன்னாடி போய் நின்று 10-12 பேர் பார்த்துட்டு போயாச்சு. இன்னைக்கு வர மாப்பிள்ள இந்த குளத்துலேயே பார்க்கட்டும். எப்படியும் வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு? மயிலி அக்கா, மாப்பிள்ள வந்திருக்காங்க. வாங்க உள்ள உள்ள வாங்க. வாங்க. போய் மூஞ்சி எவாதும் கழுவிட்டு வாடி. சும்மா இருக்கா? இது போதும். வேணா விடுங்க. டிவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ண எல்லா பொண்ணுங்களும் அழகாத்தே இருப்பாங்க. தூக்கத்தில் எழுப்பி பார்த்தா கூட கலைஞ்சிருக்க முடியோட கலையான அழகு தான் உண்மையான அழகு. இப்ப நீங்க அப்படித்தான் இருக்கீங்க. அதுக்குள்ள வேணாம்னு சொல்லிரும். எப்படி ஐஸ் வைக்கிறியாம் பாரு. கல்யாண வீட்டுல வேலை செய்யும்போது உன்னை பார்த்தானா? உன்னையத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறியா? யாரு என்னன்னு விசாரிச்சதுல இந்தூர் பொண்ணு தெரிஞ்சிச்சுப்பா. அதான் பேசி முடிச்சலான்னு வந்தோம். ஏமா அதை சொல்லுமா. ஏன் நானே பேசிட்டு இருக்கேன், நீ 2 வார்த்தை பேசு. என்னவா? ஒண்ணுமில்ல, உன் தலைமுடி தரை தொடும்னு அடிக்கடி இவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இவ ஆசைப்படுறா உன் முடிய காட்டேன். உனக்கு தான் இருக்க. ஏண்டா நீ சம்பாதிக்கிற பூரா சாம்பியன் அங்க சரியா போயிரும் போல இருக்கு. என்னடி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க? பலகாரம் எதுவுமே தரல. பெரியவங்க இருந்தா கூப்பிடுமா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் தம்பி மட்டும்தான். கல்யாண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவ எடுக்கிறதா முடிவு. நீங்க எதா இருந்தாலும் இவகிட்டே பேசிருங்க. என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கை நிறைய சம்பாதிக்கிறேன். உன்னைய நல்லா வச்சுக்கிடுவாமா. கட்டண சேலையோட உன்னை கூப்பிட்டு போக நாங்க ரெடிமா. நீ என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள அழகா இருக்காரா? நிறைய சம்பாதிக்கிறாரா? சொத்து பத்து இருக்கான்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க. எல்லா ஆம்பளைகளும் தான் பொண்டாட்டி அடிச்சாலும் பிடிச்சாலும் கூலி வேலை செஞ்சாவது காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்றதை விட கல்யாணத்துக்கு அப்புறமும் என் தம்பி என் கூடவே இருக்கணுன்றது தான் என் ஆசை. இதுக்கு நீங்க சம்மதிச்சா போதும். மற்றபடி எனக்குன்னு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்க அப்பாவை நம்பி அவனை அவர்கிட்ட விட்டுட்டும் வர முடியாது. அவ்வளவுதானே, இருந்துட்டு போகட்டும். அவனுக்காக தனியாவா உழ வைக்க போறோம்? போடுற அரிசியில ஒரு படி சேர்த்து போட்டா சரியா போயிட்டு போகுது. அப்ப நான் கல்யாண வேலையை பார்க்கட்டுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. என் தம்பி இங்கன தான் எங்கேயாவது விளையாண்டுட்டு இருப்பான். கூப்பிட்டு வந்துடுறேன், பாத்துருங்க. ஏய், நீ வந்தவங்ககிட்ட பேசிட்டு இரு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வந்ததை வந்துட்டா பாத்துட்டு போயிருவாமா. சரிம்மா. சரி. ஏன்பா, உன் ஒத்தாள் வருமானத்துல தான் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. லே தேவா, என்னடா ஆச்சு? யாரு கூட சண்டை போட்ட? எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. 5 பேர் அத்தை கல்யாணத்துனாங்க. அதான் அச்சா. எல்லாருக்கும் உன்னை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. என்னம்மா எப்படி இருக்கியா? லூசு பையலா இருக்கானே. இவன் தான் என் தம்பி, பேரு தேவா. அக்கா அழகா இருக்கான்றதுக்காக கட்டணும்னா நாளைக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா நம்மளால கஷ்டப்பட முடியாது. வேணாம் வேணாம், வாங்க போலாம். ஆமா ஆமா, வா போலாம். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போறீங்க? சொல்லாம போனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? இப்படியே வீடு தேடி வர மாப்பிள்ளையில விட்டு வேடிக்கை பார்த்துக்கே உட்காந்துரு. வேலையை பார்த்துட்டு போ. பொண்ணுக்கு வாழ்க்கைய குடுன்னு எவன்டி நான் போய் கெஞ்சணுமா? என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். எவன்டி நான் போய் கெஞ்சணுமா? ராஜா மாதிரி மாப்பிள்ள வந்தா அத்தா ஆண்டவன் தொழிலான் தலைவர் தைதான் நல்லாத்தா. சிப்படா. மெய்யலையே, என்னன்னு? உங்க அப்பா குடிச்சிட்டு டிரான்ஸ்பாரத்தை கீழே உருண்டு கிடக்குறாரு. கரண்ட் கம்பியில கையை வச்சு சாவறதுல போய் தூக்கிட்டு வந்துரு. ஐயோ, சோறு வச்சிருக்கேன், பூனை கீழே கொட்டிட போகுது. நான் போய் கூட்டு வந்துடுறேன், நீங்க நேரு.
நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்துருந்தா கரண்ட் கம்பியில் கையை வச்சு செத்து போயிருப்பாரு. சரி வா போலாம். நல்லா இருந்தா போது. இந்தா துண்டுல தொடச்சுக்க. வேணாம் மையலகி, நான் ஏ வரேன். சோறாக்கி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டு தான் தோட்டத்து வீட்டில் தூங்க போய்க்கிருந்தேன். வழியில் பார்த்தேன், அதான் தூக்கிட்டு வந்தேன். சாப்பிடு. இல்லை, குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. ம். இந்தா. சரி வாரம் மையலகி. பா சாப்பிடுறியாப்பா? சோறு போட்டு தரேன், சாப்பிடுறியாப்பா? என் பிள்ளைய நல்லா இருந்தா போதும். குடிச்சாதான் பிள்ளைகளை பத்தி பேசுவ. நீ குடிக்கிற சாராயத்துக்கு இருக்கிற உணர்வு கூட உடம்புல ஓடுற ரத்தத்துல இல்லையே. நீ சாப்பிடுறா. அனுப்பியாச்சுமா. ஆழத்தாறு 2 லோடு, இலக்கட்டு 2 லோடு ஏற்றி அனுப்பியாச்சு. என்ன பழக்கம் போல கடன் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம்மா, தோட்டத்தில் தான் இருக்கேன். வந்துடுவேன். வேலையெல்லாம் முடிஞ்சதும் வந்துடுவேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேம்மா. போதும் எல்லாம். சரி மையலகி. என்னங்க வச்சுக்க மையலகி. இது என்ன புதுசா இருக்கு? காசை பிடிங்க. அட, என் தோட்டத்துல காத்துல கிழிஞ்சு வீணா போற இலையில 10ல் 1 பங்கு கூட இல்ல நீ எடுத்துட்டு போறது. வேணாம், நீ வச்சுக்க மையலகி. எனக்கு சும்மாவெல்லாம் வேணாம், உங்க காசை நீங்க வாங்கிக்கோங்க. இத பிடிங்க. மீதியை தர என்கிட்ட சில்லற இல்லையே. தர வேண்டியது யாக வச்சுக்கோங்க. அடுத்த தடவை இலை வாங்கும் போது கணக்குல கழிச்சுக்கலாம். எங்க காசு உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா உங்க காசு எங்ககிட்ட இருந்தா பாக்குறவங்க தப்பா பேசிடுவாங்க. செந்திலண்ணே, இந்த இலைக்கட்டை தூக்கி விடுங்க. நீரா கீழே தத்துது. இல்லையே குர்ரா, பணம் தரேன். போதா, நான் அத்தாக்கு கொடுக்க போறேன். போதா. என்ன ஆச்சு இவனுக்கு? இவ்வளவு சந்தோஷமா ஓடி வரேன். அத்தா, டேய் தேவா, என்ன ஆச்சு இவனுக்கு? டேய் ஏ என்னடா இது? இருடா, என்னன்னு சொல்றா? அந்த மணி கழுத்து கழுத்து சொல்றல. எதுக்குடா? பாது தந்தத்தை தீல தத்துது. போத்துக்க போத்து சொன்னல. ஏ மையாலையே, உன் தம்பி என்ன வேலையை பாத்தியா? என்னக்கா பண்ண? ஏமா, என் மக 1.5 பையன் தங்கை சங்கிலி கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிருந்தாமா. அதை உன் தம்பி களவாணிக்கு வந்துட்டியாமா. நல்ல வேலை என் மகன் பார்த்து விட்டியா. ஒழுங்க என் சங்கிலியை கூடு. இல்லத்தா, சத்தியமா தீல தத்துது. உங்க மக கழட்டி வச்சுட்டு குளிக்க போகும்போது என் தம்பி களவான்ட்டு வந்துட்டியான்ல? ஆமா. என் தம்பி வஞ்சியானு சொல்லுங்க, அடிச்சானு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். ஏன் அசிங்கமா பேசியான்னு கூட சொல்லுங்க.
ஆனா களவாண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. அது உங்க மூஞ்சில நீங்களே எச்சிய துப்பிக்கிற மாதிரி. இந்தாங்க போடிங்க. வாங்க போகலாம். இல்லத்தா அவங்க போயிட்டு தானே. இங்க பாரு, இன்னொரு தடவை தங்க கலட்டி அங்க வச்ச இங்க வச்சேன்னு சொல்லிட்டு இருந்த கொண்டே ஓடிவேன். 20,000 தங்கச்சங்கிலி. அது ஒன்றும் நீங்க சொல்ற மாதிரி தங்க சங்கிலி இல்ல. 20 ரூபாய்க்கு ரோட்ல போட்டு வைக்கிற பித்தாளை சங்கிலி. எடுத்துட்டு போங்க. பித்தளை தேய்னா இதுக்கு போய் எவ்வளோ இப்படி சண்டை போட்டா? களவாணி பய குடும்பம் கீழே கடந்து பித்தாளை சங்கிலிய தங்க சங்கிலின்னு எப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போறாங்க பாத்தியா? என்னத்தா எலே எங்கடா போற? தாழ் 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 தட்டியா தாழ் வாழ்த்தா போ சுடுறா. 500 இலை இருக்குண்ணே, போதுமா? போதுமே இலகி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிண்ணே. அப்பா பிரியாணி வேணும். பிரியாணி சாப்பிட போறியா? அண்ணே, அவனுக்கு ஒரு பிரியாணி கொடுண்ணே. பாரு. ஏய் இவன் அங்கிட்டு போய் உட்கார சொல்லுப்பா. இல்லை இல்லை, இங்கிட்ட உட்காராத, எழுந்து அங்கிட்டு போய் உட்காரு. சொல்கிறேன்ல, எழுந்திரி, எழுந்துடுறா, அங்கிட்டு போய் உட்காரு. போ போ அங்கிட்டு. ஏண்ணே அவனை அங்க போய் உட்கார சொல்றீங்க? 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற இடமா, மற்றவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும்ல, அதாம சொல்கிறேன். தப்பா நினைக்காத மெய்யலகி. ஒன்றும் வேணாம், நீங்க பார்சலை கட்ட சொல்லுங்க. லே பிரியாணி ஒன்று பார்சல் கட்டு. நம்ம வீட்ல போய் உட்காந்து பொறுமையா சாப்பிடலாம். என்ன? இந்தா. வேணாம் மெய்யலகி, நம்ம கடைக்கு தினமும் இலை போடுற உங்ககிட்ட போய். உன் கருணை எல்லாம் ஒண்ணு வேணாம், காசு புடி. வாடா. சீக்கிரம் பின்னுப்பா. அட பொருடா குத்தி ஆயிட்ட பையல. நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாம்மா. இல்லை ஒரு மணி போட்டு வாங்கக்கா, உள்ள வாங்க. என்னக்கா இப்படி தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காருங்கக்கா. நீ உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதே நானே வந்திருக்கேன். இருங்கக்கா, ஒரு டீ குடிச்சிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்க? என்னால அந்த அளவுக்குலாம் முடியாது. ஏதோ ஒரு கிளாஸ் டீ, அவ்வளவுதான். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? மனசுக்குள்ள சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். சரியாத்தான் இருக்க. புரியலக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியும்ல? தெரியுமே, நான் தான் வந்து பார்த்தனே. பணத்துக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கே நிம்மதியா இருந்துச்சு. ஆனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. இப்ப அவருக்கு கெட்ட நேரமா, ஏதோ தோஷம் இருக்குதான். அடிக்கடி விபத்து நடந்து உயிருக்கே ஆபத்து வருமா. அதுக்கு பரிகாரமா சர்ப்பதோஷம் உள்ள பொண்ண அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சரியா போயிரும்னு சித்தர் சாமி உறுதியா சொல்லிட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா மெய்யழகி, என் புருஷன்தான் என் உசுறு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் உசுரை காப்பாத்து. நீ இதை செஞ்சேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் மெய்யழகி. என்னால முடியாதுக்கா. கையை கொடுங்க மாப்ள. நான் சொல்றத கேளு மெய்யழகி. இதெல்லாம் என்னால. இப்படி அவசரப்பட்டு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு. இதை விட எனக்கு வழியே இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நல்லா இருக்கணும். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். என் பணம், சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருந்த மெய்யழகி. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் இல்ல. என்னைய விட்டுருங்க. எனக்கு தாலி பிச்சை கூட மெய்யழகி. என்னக்கா இது?
இப்படி திடுதிப்புன்னு வந்து என் புருஷனை கட்டிக்கன்னு சொல்லி சொல்றீங்க? எப்படிக்கா உங்களால முடியுது? அவசரப்பட்டு சொல்லாத மையழகி, நீ நல்லா வசதியா வாழலாம். எச்சி இலையில விருந்து வைக்கிறேன் சாப்பிடுன்னு சொல்றீங்க, என்னால முடியாது. சௌந்தரவல்லி, ஆ? வெளியே வாமா. முதல்ல வெளில வாமா. என்னம்மா இது? அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறதை விட்டுட்டு இங்க வந்து வாமா போலாம். கொஞ்சம் பேசி புரிய வச்சா ஒத்துக்குருவா. இது அவசரப்படுற விஷயம் இல்லைங்க. முதல்ல கார்ல ஏறு. போயிட்டு வாங்க தாயி. வண்டியார, உன் தகுதிக்கும் வசதிக்கும் அவ காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. சாமியார், சாதகம், சோசியம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். நீ அளவுக்கு அதிகமா நம்பிக்கிட்டு இருக்க. எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இல்லைங்க, எத்தனையோ விஷயத்துல சாமி சொன்ன மாதிரி சரியா நடந்திருக்கு. இந்த விஷயத்தையும் நான் அப்படித்தாங்க பாக்குறேன். சாமியார் பொய்யா, சோசியம், சாதகம் பொய்யா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என் ஆயுசு பூரா என் புருஷன் என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவகிட்ட கெஞ்சிருதும் காலில் விழுகிறதும். அவகிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன்? போடுறது தின்னுட்டு பேசாம இருக்க வேண்டியதுதானே? நான் என்னத்த பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறா. நான் என்னத்த பேச? அக்கா, என் தம்பிய பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு எம்பூட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பாரு, பாவம். தேவா, 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 எங்கிட்டு போனியா இவ? இன்னும் எங்க போய் தேடுறது இவனை? தேவா, அழுகாத மையலையே, எங்கேயாவது பயங்களோட சேர்ந்து போயிருப்பேன். வந்துடுவேன் பாரு. இல்ல பால்காரம், ஊர்ல இருக்க பையங்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. இவனை மட்டும்தான் காணும். இது வரைக்கும் அவன் என்னைய விட்டு பிரிஞ்சதே இல்லை. என்னமோ தெரியல, அவனுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி என் உள் மனசு பதறிக்கிட்டே இருக்கு. பயப்படாத மையலையே, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. மனசை போட்டு குழப்பிக்கிறாத. வந்துடுவேன். பொழுது விடியட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. எங்க ஓடுது இது? பட்டு, நில்லுடா. பட்டு, ஏய். நில்லுடா. பட்டு. இது எதுக்கு இங்க வந்து நிக்குது? கண்ணை திறந்து பாருப்பா. தெய்வா, தெய்வா, உனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ பாரு, அக்கா பாரு, அக்கா வந்திருக்கா பாரு. எந்திரிப்பா. தெய்வா, தெய்வா, உனக்கு ஒண்ணும் இல்லடா.
நீ நல்லா இருக்க. இங்க பாரு அக்கா பாரு, அக்கா பாரு. தேவா தேவா இங்க பாருடா, இங்க பாரு அக்காவை பாருடா. எந்திரிப்பா. தேவா இங்க இரு. தேவா தேவா இங்க பாரு, இங்க பாரு அக்கா வந்திருக்கியா? இங்க பாரு தேவா, இங்க பாரு கண்ணை திறந்து பாரு ராசா, பாரியா? தேவா 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 உனக்கு ஒண்ணும் ஆகல, அக்காவை பாரியா? பாரு. எதுக்கு கிணத்துக்கிட்ட போன? எப்படா உள்ள விழுந்த? சொல்றா சொல்றா. நான் இந்த போனேன் போனேன். ஏலே எங்கடா கூட்டிட்டு போறியா அவனை? நான் இதெல்லாம் விளையாட போதும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, வாடா போலாம். நான் வத மாட்டேன், அவங்க விளையாட போறேன். ஏலே சொல்றத கேளுடா. அப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, உனக்கு நிறைய தரேன்டா, வாடா. ஏலே நீங்களும் வாடா வாடா போலாம். என் கூட வந்தீங்கடா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவேன்டா. அப்படியே என் கூட வாடா, நான் சொல்றத கேளுடா. உன்னைய கூப்பிட்டு போய் உங்க அத்தை மாமாவெல்லாம் காமிக்கிறேன்டா. பார்க்கத்தானே போற, இந்த அங்கிட்டேன் வா காட்டுறேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச பொரி உருண்டை, ஜாம் பண்ணு, தேன் மிட்டாயி நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அங்கிட்டு போய் தாரேன், எல்லாத்தையும் தின்னு, சரியா? புத்தெல்லாம் வாங்கி கொடுத்தியா? ஆமாடா. அக்கா அவங்க கூட தாண்டா இருக்கு, வாடா போலாம். அக்கா தாண்டா உன்னை கூட்டியார சொல்லுச்சு. அப்ப சரி வாடா. அக்கா தானும் அக்கா சொன்ன தானும் என்ன பார்க்கிறேன்? லூசு பயல, உன்னால பட்ட அசிஞ்ச ஆமான கஷ்டம்லாம் போதும்டா. செத்து தொலைடா, செத்து தொலைடா, செத்து தொலைடா. எதுக்கு அவனை கொல்ல பார்த்த? யாரும் நீ கொல்ல சொன்னா சொல்லு. ஆமா நான் தான் பண்ணேன். அட பாவி, பெத்த பிள்ளையவே கொலை பண்ண துணிஞ்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊருக்கும் பிரயோஜனம் இல்ல. அவ இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? செத்து தொலைட்டுமே. ஒரு அப்பனா இது வரைக்கும் அவனுக்காக என்ன செஞ்சிருக்க? ஒரு முளை அண்ணா கயிறாவது வாங்கி கொடுத்திருப்பியா? அவனுக்காக எல்லா கஷ்டத்தையும் நான் தானே பட்டுக்கிருக்கேன். ஆமா, இப்படி புருஷன் குடும்பம் குழந்தைகள் நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு இருக்கிய. திங்கிற சோத்துக்கும் கட்டுற துணிக்கும் கிடந்து இப்படி அவசரப்படுறிய, எல்லாம் இவனால தானே. வீடு தேடி வர நல்ல வாழ்க்கையை கூட இப்படி வேணாம்னு சொல்லிட்டு போறிய, அதனாலதான் செஞ்சேன். எத்தனை நாளைக்கு தான் ஒன்னே நீ வருத்திக்கிட்டு இவனுக்காக மெழுக உருகிக்கிட்டு இருப்ப. நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உன்னைய பார்க்க ஒரு ஆளு விடாமா? அப்படி இருக்கணுங்கிறது அவன் தலையெழுத்து. அதுக்காக நல்லா இருக்கிற நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ சரின்னு சொன்னா உடைய தலை மேல வச்சு தாங்கிக்கிற காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் விட்டு விட்டு இந்த லூசு கோயிலுக்காக சாக போறியா? சொல்லு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நியாயம் பேசுறியா? அப்பங்கிறதுனால இது வரைக்கும் சோறு போட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே உனக்கு உசுறு போனா கூட ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட ஊத்த மாட்டேன். வீட்டு பக்கம் வந்துடாத. நீ வாயா, நம்ம போலாம். போவோம்.